ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி மாதங்களிலே இந்த 8வது நாளை காண்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். இன்றைய நாளிலும் காலை சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய வசனங்களை நாம் பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அன்றைய கர்த்தர் நன்மை செய்திருக்கின்றார், ஆகவே அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து பாடுகின்றார். அதற்கு முன்பதாக கூறப்பட்டுள்ள 5 வசனங்களும் எத்தனை நாட்கள் நான் துயரத்தின் உச்சகட்டத்தில் நான் இருப்பேன், எத்தனை நாட்கள் என்று சொல்லி எதுவரைக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை அங்கே தாவீது ஏறெடுக்கின்றார். ஒருவேளை அது மரண தருவாய கூட இருக்கலாம், அல்லது அவனுடைய எதிரிகள் தாவீதை நெருக்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே தாவீது எதுவரைக்கும் ஆண்டவரை எதுவரைக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கின்றார். விண்ணப்பத்தை ஏறெடுப்பது மாத்திரமல்ல, அந்த 5ஆம் வசனத்தில் சொல்லுகின்றான், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஏனென்றால் நீ கிருபையுள்ளவர் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் அறிந்திருக்கின்றார். ஆகவே நீ கிருபையுள்ள தேவன், உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆகவே ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நீ நன்மை செய்திருக்கின்றீர், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் பல நன்மைகளை செய்திருக்கின்றீர், நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். அது கடந்த காலத்திலே பெற்ற உதவிகள் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையிலே அது நன்மைகளுக்கு அச்சாரமாக இருக்கின்றது. ஆகவே தான் இங்கே ஆணித்தரமாக சங்கீதக்காரன் சொல்கின்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் மத்தியிலும் எதுவரைக்கும் என்னை இப்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி கேள்வியில் எழுப்பினாலும் கடைசியாக அதற்கு ஒரு பதிலை கூறுகின்றார், உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆகவே அவரே நான் பாடுவேன் என்று சொல்லி ஒரு மனரமியத்தோடு இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்று சொல்லி பல கேள்விக்குறிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காது. ஏனென்றால் அவருடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் எனக்கு பல நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றார், இன்னும் என்னுடைய வாழ்க்கை நன்மையான காரியங்களை செய்வார். அது என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரமாக, ஒரு அடித்தளமாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். எதை குறித்து யோசிக்காதபடிக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை நன்மை செய்திருக்கின்றார், அவர் இன்னும் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தில் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். God bless you.